அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. நாம் ஷாபான் மாதத்தில் இருக்கிறோம். இந்த ஷாபான் மாதத்தின் சிறப்பானது மிகவும் மகத்தானது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரம்ஜான் மாதத்திற்கு பிறகு இந்த ஷாபான் மாதத்தில் தான் அதிகமாக அவர்கள் நோன்பு நோற்றிருந்தார்கள். நஃபில் நோன்பை நோற்றிருந்தார்கள் என்று ஆயிஷா ரஸியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய ஹதீஸில் பதிவாகி உள்ளது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சுன்னத்தை நாம் கடைபிடிக்கும் நாமளும் அவர்களுடைய உம்மத்தான நாமளும் இந்த மாதத்தில் அதிகமாக நாம் நோன்பு பிடிக்க வேண்டும். நற்செயல்கள் அமல்களை செய்ய வேண்டும். நாம் எதுக்காக இந்த அமல்களை எல்லாம் செய்யணும், நமக்கு இதனால் என்ன பலன் கிடைக்கப் போகிறது என்று எண்ண வேண்டாம். இந்த மாதத்தில் சிறப்பை நீங்கள் யோசித்து பார்த்தால், நீங்கள் கேட்டால், நீங்கள் இந்த மாதம் முழுவதும் நீங்கள் அந்த இபாதத்தை விட்டு வெளியே வரமாட்டீர்கள். ஒரு சிறு சிறு அமல்களும் கணக்கெடுக்கப்படும். தினந்தோறும் நம்மளுடைய அமல்களை கணக்கெடுப்பதற்காக அல்லாஹு தாலா மலக்குமார்களை நியமித்திருக்கிறான். அந்த மலக்குமார்கள் காலை ஃபஜரிலிருந்து அசர் வரை சில மலக்குமார்களும், அசரிலிருந்து ஃபஜர் வரை சில மலக்குமார்களும் நம்முடைய அமல்களை ரிஜிஸ்டர் செய்து வைத்திருக்கும். அது நாள்தோறும் அல்லாஹ்விடம் சப்மிட் செய்யும். சில மலக்குமார்கள் வாரந்தோறும் நாம் செய்வதை அல்லாஹ்விடம் கணக்கு காண்பிக்கும். அந்த வாரந்தோறும் செய்யும் பொழுது நாம் திங்களும் வியாழனும் நோன்பு இருந்தால் நமது அமல்கள் அல்லாஹ்விடம் காண்பிக்கப்படும் பொழுது நாம் நோன்பாளிகளாக அந்த காண்பிக்கப்பட்டால் நமக்கு எத்தனை சிறப்புகள் கிடைக்கும் என்பதை நாம் அறிந்தால் இந்த நோன்பை நாம் விடவே மாட்டோம். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மாதத்தில் நடு நோன்பான ஐயாமுல் ஃபீல் என்ற இந்த நோன்பானது 13, 14, 15 இந்த 3 நோன்பு இருப்பதால் நாம் மாதந்தோறும் நோன்பிருந்த பலனும் கிடைக்கிறது. நம்முடைய பாவங்களுக்கு அல்லாஹு தாலா மன்னிப்பு தருவதாக வாக்குறுதி கூறியிருக்கிறான். நாம் இந்த அமல்களின் மூலம் எத்தனை சிறப்புகள் நமக்கு கிடைக்கிறது என்றால், அல்லாஹு தாலா இந்த நோன்பை வைத்து இந்த நல்ல அமல்களை செய்வதனால் அவன் தன் கையாலேயே நம்மளுக்கு பானம் புகட்டுவான். அந்த பானத்தை குடித்தால் நம்முடைய வேர்வை கூட கஸ்தூரி மணமாக மணக்கும் என்று ஹதீஸில் நாம் படித்திருக்கிறோம். மேலும் அல்லாஹு தாலா கூறுகிறான், உங்களுக்கு உயர்ந்த அந்தஸ்து அரியணையை நான் தருவேன். அந்த அரியணையில் நீங்கள் உட்கார்ந்து உங்கள் ஆட்சி அதிகாரத்தை பார்த்தால் எவ்வளோ தூரம் வரைக்கும் உங்கள் ஆட்சி இருக்கும்னா, நாம் உட்கார்ந்து பார்த்தா 2000 மைல் மாதம் நாம் ட்ராவல் செய்தால் எத்தனை தூரம் இருக்குமோ அந்த அளவு தூரமான ஆட்சி அதிகாரத்தை அல்லாஹு தாலா நமக்கு ஜன்னத்தில் கொடுப்பான் என்று அல்லாஹு தாலா கூறுகிறான். அதனால் நாம் ஒரு பெரிய பெரிய அமல் தான் செய்யணுங்கிறது இல்லை. முடிந்தவர்கள் செய்யலாம், இல்லாதவர்கள் சிறு அமல்கள் கூட செய்யலாம். எத்தனையோ அமல்கள் இருக்கிறது. இரவு நீங்கள் படுக்கும்பொழுது படுக்கைக்கு போகும்பொழுது ஒழு செய்து விட்டு படுங்கள். நாம் நினச்சிக்கிறோம் ஒழு செஞ்சால் தண்ணி முகத்தில் பட்டால் நம்மளுடைய தூக்கமே போயிடும்ட்டு. கிடையாது. நாம் ஒழு செய்துவதால் நம்முடைய முகமும் பிரகாசமாகும். நம்மளுக்கு அல்லாஹு தாலாவுடைய நாம் நல்ல அமல்கள் செய்தது அல்லாஹு தாலாவிடம் சப்மிட் செய்யப்படும். மேலும் என்ன செய்யலாம், காலையில் ஆம்பளைங்க காலையில் பள்ளிவாசலுக்கு முதல் சஃபில் தொழுகைக்கு போகிறவர்கள் அவசியம் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனால் முதல் சஃபில் நாம் தொழுக வேண்டும் என்ற நியத்துடன் நாம் முதல் சஃபில் போய் தொழுக வேண்டும். அந்த நேரத்தில் மலக்குமார்கள் நமக்காக துவா செய்கிறார்கள். நாம் எத்தனையோ மனிதர்களிடம் கேட்கிறோம், எங்கள் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, துவா செய்யுங்கம்மா, நீங்கள் எனக்கு கடன் தொல்லையாக இருக்குது, துவா செய்யுங்கம்மா அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் மலக்குமார்களே நமக்காக துவா செய்கிறாங்க. அந்த துவாவை நாம் அடைய வேண்டுமானால் நல்ல அமல்களை நாம் ஜாஸ்தி செய்யணும். அல்லாவுக்காக ஒரு சகோதரனை நீங்கள் போய் பாருங்களேன், அது கூட ஒரு அமல்தான். மேலும் உங்களுக்கு வறியவர்களாக இருக்கும் உங்கள் சொந்தக்காரர்களுக்கு நீங்கள் சதகாவாக அவர்களுக்கு பணத்தையோ இல்லை பொருளையோ இல்லை ஏதாவது அவர்களுக்கு வசதி செய்து கொடுத்தால் அது கூட உங்களுக்கு ஒரு நல்ல அமல்களாக தான் உங்களுக்கு கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். இந்த மாதத்தில் நாம் இதை செய்யும் அமல்களானது அல்லாஹு தாலாவிடம் இந்த மாதத்தில் தான் கணக்கு காமிக்கப்படுகிறது. அதனால் நாம் அதிகமாக நோன்பு இருக்க வேண்டும்.
குரான் திலாவத்து தினமும் ஒரு ஜூஸாவது நாம் குரான் படிக்க வேண்டும். நாம் இப்பொழுது ஒரு ஜூஸ் படித்தால் ரமலான் மாதத்தில் இன்னும் மேலும் அதிகமாக படிக்கக்கூடிய ட்ரைனிங் நமக்கு கிடைத்துவிடும். அதனால் ஜிக்கிர் அதிகமாக செய்ய வேண்டும். தொழுதவுடன் உடனே எந்திரிக்காமல் உட்கார்ந்து அல்லாவிடம் ஜிக்கிர் செய்ய வேண்டும், துவா கேட்க வேண்டும், எல்லாம் செய்ய வேண்டும். நாம் மற்றவர்களுக்காக மறைவாக அல்லாவிடம் துவா கேட்க வேண்டும். யா அல்லா, பாலஸ்தீன் காசா மக்கள் எங்கேயோ இருக்கிறாங்க, ஆனால் நாம் இத்தனையும் யாருமே அவர்களை பார்த்தது கிடையாது. ஆனால் நாம் நியூஸிலே கேட்டிலேயே நாம் தஹஜுத்திலேயோ இல்லை குரான் படிக்கும் போதோ இல்லை அசர் நேரத்திலேயோ ஏதோ ஒரு நேரத்தில் மறைவாக நின்று யாரென்றே தெரியாத அவர்களுக்காக நாம் துவா கேட்கிறோமே, அது கூட நல்ல அமல்களில் அல்லாஹு தாலா அவருடைய மலக்குமார்களின் மூலம் அல்லாஹு தாலாவிடம் சமர்ப்பிக்கப்படும். அல்லாஹு தாலா நம்ம அனைவர்களுக்கும் உயர்ந்தமான சொர்க்கத்தையான ஜன்னத்துல் ஃபிர்தோஸை அடைவதற்கான நல் அமல்களை செய்யும் பாக்கியத்தை அருள்வாயாக. யா அல்லாஹ், மன்னிக்கக்கூடிய கூட்டத்தில் எம்மையும் சேர்த்து வைப்பாயாக. உயர்தரமான நாவும் பரிசுத்தமான கல்வும் ஆரோக்கியத்துடனும் ரமலானின் நோன்பை வைக்கும் பாக்கியத்தை அருள்வாயாக. எங்களின் கடைசி வார்த்தை லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லா என்ற கலிமாவுடன் உயிர் பிரியும் பாக்கியத்தை அருள்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.